ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிற கஷ்டமா இருக்கலாம், அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேற ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல ஒரு பரம ஏழைக்கும் ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் இருக்கும். அப்போ இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையா இருக்கும், யோக தசையா இருக்கும். அந்த யோக தசையில நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பரா போயிருக்கும். திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் இதுக்கு மேல வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்கும் அந்த தசை, அந்த புத்தி. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்ப அவர் எங்க இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு 8ல குரு மறைஞ்சிட்டார், நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்ப அவர் எங்க பாரு, உங்க 12 பார்ப்பார், உங்க விரயத்தை குறைப்பார், உங்க 2 பார்ப்பார், தனவரவை கூட்டுவார். அப்ப இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர். ஒரு ராசியில ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம், அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார். 5, 7, 9 3 பாவங்களை பார்ப்பார். அப்ப குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒருத்தருக்கு ஆயுளே ஒரு பங்கமா இருக்கு. இப்போ மார்கண்டேயனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னாங்களே, குரு பார்வை கிடைச்சதால அவனுக்கு ஆயுள் பாவம் கூடுச்சு. அப்ப அவன் எவ்வளோ பெரிய தோஷங்கள்ல இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்ல இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும், இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரையானால் நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். பை செகண்ட்ல காணாமல் போயிடும். அப்படி 10 நாள் தூங்கல சாமி, நான் தூங்கி 3 மாசம் ஆகுது, நான் தூங்கி 6 மாசம் ஆகுது, ஒரே மன உளைச்சலா இருக்கு, ஒரே டிப்ரெஷனா இருக்கு, ஒரே கவலையா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு, இது நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை. அப்ப அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில, பை செகண்ட்ல, இமை பொழுதுல உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி, இன்னும் கூட குருவை பத்தி நல்லா வசதியா சொல்லலாம், கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார், எங்க இருந்து எங்க போறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாசம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை, உதயாதி நாழிகை 28:22 நாழிகைக்கு, மணிக்கணக்கில் மாலை மணி 5:19 மாலை மணி 5:10:19 திருவோண நட்சத்திரத்தில், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியில் இருந்து
கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். நம்ம பாருங்க, மே 1ஆம் தேதி குரு பயிற்சி, புதன்கிழமை வருது. அன்னைக்கு நட்சத்திரம் திருவோணம். அன்றைய தினம் மே 1ஆம் தேதி சாயந்தரம் 5:19 மணிக்கு, 5:20க்குன்னு வச்சுக்கோமே, 5:19க்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்ப இந்த குரு பயிற்சியால என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது? 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷப ராசிக்கு வருகிறார். சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்பந்தம் இருக்கு? ஏன் சம்பந்தம் இல்லாம அதை சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. குரு பகவான் உச்சம் அடையும் இடம் சந்திரனுடைய வீடு, கடக லக்னம். உண்மையா இல்லையா? சந்திரன் வீட்டுல குரு பகவான் உச்சம் அடைகிறார். இந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்க உச்சம் அடைகிறார்னா சுக்கிரனுடைய வீட்டுல ரிஷபத்துல உச்சம் அடைகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் வீட்டுல வரக்கூடிய அந்த குரு சுக்கிரன் சேர்ந்த என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம் அப்படி சொல்லலாம். அஷ்டலட்சுமி ஏன்னா குரு தங்கம், கோல்டு, அதுக்கும் மேல என்னென்ன உண்டு, பிளாட்டினம் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, எல்லாம் குரு. சுக்கிரன் பணங்காசு எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ இந்த இருவரும் வைரம், வைடூரியம், கோமேதகம், நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு எல்லாம் ஒன்று சேரும்போதுனாங்க அஷ்ட ஐஸ்வர்யம். அப்ப அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. குறிப்பா நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது. அரசியல் சிறப்பாக இருக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம். வாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு குரு பெயர்ச்சி. ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய அல்லது கவனிக்க வேண்டிய ஒரு குரு பெயர்ச்சி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மகர ராசி என்பர்களே உங்க எல்லாருக்குமே தெரியும், ராகுவுடைய பார்வை அங்க மகர ராசியில படுது. ரெண்டாவது, இப்பதான் இந்த 7 சனியில ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு, சனியுடைய பார்வையும் விலகியது. மகர ராசிக்கு இப்பதான் ஓரளவுக்கு ஒரு 50%, எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% மகர ராசி என்பர்கள் எழுந்து வந்துட்டாங்க. பல பிரச்சனைகளில் இருந்து எனதருமை மகர ராசி அன்பர்கள் விடுபட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மகர ராசி அன்பருடைய வாழ்க்கையில ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். ஒரு நல்ல எதிர்காலம் தெரியுது சாமி, அங்க ஒரே இருட்டா இருந்தது, ஆனா இப்ப பரவாயில்ல சாமி, எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது, இதை வச்சு நான் டெவலப் பண்றேன், இல்லைன்னா ஒரு நம்பிக்கை. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மேலும் இப்போ ஒரு 100% நம்பிக்கை இருக்குன்னா அது அப்படியே ஒரு 200%, 300%, 400% அந்த நம்பிக்கையை பல மடங்கு உயர்த்துகின்ற வகையில இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. அப்ப இந்த குரு பயிற்சி என்னங்க, 5-9 இந்த குரு பகவான் திரிகோணத்திலே அமைகிறார். திரிகோண குருவால் பலன் பெற்றவர்கள் ஏராளம். யாருக்கெல்லாம் அந்த திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள்ல யாருக்கெல்லாம் அங்க குரு இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கை என்னைக்குமே தோத்து போகாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் 1, 5, 9 என்ற திரிகோண பாவங்களில் குரு இருக்கிறாரோ அவங்க கடைசி வரலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
நடுவுல சில சூழ்ச்சிகள் ஏற்படலாம். காலமோ நேரமோ கிரகமோ கர்ம வினையும் உங்களை அந்த அந்த ஜாதகரை கொண்டு போய் ஒரு சூழ்ச்சிக்கு முன்னாடி நிற்பாட்டலாம். குறிப்பிட்ட நேரம் தான். அந்த 1-9 இந்த திரிகோண தொடர்பிலே வரக்கூடிய ஜாதகர்கள் மகர ராசி என்பவர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள். அப்படியாக பார்க்கின்ற பொழுது இரண்டாவது திரிகோணமாக இருக்கக்கூடிய 5ஆம் பாவத்துல ராசிக்கு 5வது வீட்டுல இந்த குரு பகவான் அமைகிறார். இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான அமைப்பு, சூப்பரான நேரம். கவலை வேண்டாம் மகர ராசி என்பது. எதுக்குமே கவலைப்படாது. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய விரோதங்கள் வந்தாலும், எத்தனை பெரிய பகை வந்தாலும், எத்தனை பெரிய உறவுகள் இடத்திலே விரோதங்கள் ஏற்பட்டாலும் சற்று கூட கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாதீர்கள். குடும்ப கஷ்டமா, வீட்டுக்காரர் சரியா பேச மாட்டார் சாமி, வீட்டுக்காரர் சரியா இருக்க மாட்டேங்கிறார் சாமி, கவலையே படாதீங்க. மகர ராசியா நிச்சயமா நீங்க முன்னேற்றம் உண்டு, கட்டாய முன்னேற்றம் உண்டு, கட்டாய நிம்மதி கிடைக்கும். மகர ராசி அன்று திரிகோணத்திற்கு அவ்வளவு ஒரு எஃபெக்ட் இருக்கு. திரிகோணம்னா சாதாரணமானது அல்ல என்பதை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உணர்த்தும். ரொம்ப சந்தோஷமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமைய போகிறது. எனதருமை மகர ராசி நேயர், அப்ப என்னெல்லாம் மகர ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மகர ராசியை பொறுத்தவரையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், சோகம் விலகும். எதெல்லாம் உங்களுக்கு குடும்பமா இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், வாழ்க்கை துறையாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், முதலாளியா இருக்கலாம், வேலையாட்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஜாப் வேலையாக இருக்கலாம். அப்ப எதுல உங்களுக்கு சோகம் உள்ளதோ அந்த சோகங்கள் விலகும். இன்னும் சொல்ல போனால் மகர ராசி நண்பர்களே, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய மகர ராசி நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தேக பீடை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால், நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே. நோய்கள் குறைவதற்கு, நோய்கள் விலகுவதற்கு, நோய் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். நோய்கள் விலகும், நோய் நொடிகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நல்ல மருத்துவம், நல்ல மருந்து, நல்ல டாக்டர் இதெல்லாம் உங்களுக்கு அமைவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சுத்தி வந்திருக்கலாம். ஆனா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல தேவையில்லாத மனபயம், மனக்கவலைகள், மனக்குழப்பம், மன கஷ்டம், மெயினா டிப்ரெஷன்ஸ், தூக்கமே வரமாட்டேங்குது சாமி, தூக்கமே இல்லாமல் இருக்கு, தூங்கியே நாளாச்சு, அந்த மாதிரியான கவலைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமா மகர ராசி என்பவர்களே கவலைகள் நீங்கும். நிரந்தரமான சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். அதே போல எடுத்த காரியத்துல ஜெயம் உண்டாகும். எந்த காரியத்தை நீங்க எடுத்து செஞ்சாலும் அதுல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மகர ராசி நண்பர்கள், லாபம் அதிகரிக்கும். தன லாபமாக இருக்கட்டும், வரவு செலவாகட்டும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில நிச்சயமா மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிசினஸ்ல சிறப்பானதாக இருக்கும். பிசினஸ் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல மகர ராசி என்பவர்களே செய்தொழில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, எனி பிசினஸ், உள்நாட்டு பிசினஸா, வெளிநாட்டு பிசினஸா, ஓன் பிசினஸா, ஷாப்பா, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டா, எந்த பிசினஸாக இருந்தாலும், கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கலாம், பிரைவேட் ரிலேட்டடா இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா இருக்கலாம், எனி ஒரு விவசாயிகளாக இருக்கலாம், பூமி சார்ந்த தொழிலாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம்,
ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிஸ்னஸை பொறுத்தவரையில மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே. பிஸ்னஸ் நல்ல முறையில் டெவலப் ஆகும். அதே போல தான் வேலை வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமாக மகர ராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது இந்த வேலை வாய்ப்புகள் தான். ஏன்னா கடந்த காலங்களில் மகர ராசி என்பவர்கள் வேலையில நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க. நிறைய வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும். நிறைய பேர் கம்பெனி மாறி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள்லாம் ஏற்பட்டு இருக்கும். நிச்சயமா மகர ராசி அன்பர்களே அந்த மாதிரியான சிரமங்கள், அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் நிச்சயமா மகர ராசிக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மீண்டும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நியூ ஜாப் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே போல வேலை மாற்றங்கள் ஏற்படும். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா மாறலாம். மாற்றங்கள் ஏற்படும். ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, ஒரு ஹையர் ஆஃபீஸர் போட்டு வருத்தி எடுக்கிறார், இம்சா பண்றாரு, கவலைப்பட நல்லது நடக்கும். நீங்களே ஒரு ஹையர் ஆஃபீஸரா இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ரொம்ப உங்களை இம்சா பண்றாங்க. அந்த மாதிரியான வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு பிரச்சனைகள் விலகும். அதே போல இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துறை ரீதியான நடவடிக்கைகள் அல்லது உங்க பேரை சம்பந்தப்பட்ட மீன்பிடிகள், அவமானங்கள், ஒரு பழி போடுறது, ஒரு பேட் ரிப்போர்ட் பண்றது, உங்களை பற்றிய கலகம் செய்வது, வேலை செய்கிற இடம் உள்நாட்டாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அல்லது எந்த அதிகாரியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு தவறான மீன்படியை சுமத்துறாங்க. அது மூலயமா ஒரு என்கொயரி, ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கனாக்கா நிச்சயமா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்கள். அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அந்த மாதிரியான பிரச்சனைகள், சிறை தண்டனைகள், மீன்படி அவமானங்கள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி ஜாமீன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் மகர ராசி என்பவர்களே கவலை வேண்டாம். ஒரு முறை அதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும். அவ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தும் நீங்க விடுபடலாம். அதே போல குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, பிரிவுகள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், அது மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிலிருந்தும் நம்முடைய மகர ராசி என்பவர்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மகர ராசி என்பவர்களே குடும்பத்தில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும், திருமண யோகங்கள் கைகூடும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நிறைய மகர ராசிக்கு நானே சொல்லியிருக்கிறேன், நானும் அதை செஞ்சும் கொடுத்துருக்கிறேன். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், எத்தனையோ மகர ராசி என்பவர்களுக்கு நம்ம அதே ராசியை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். ஸோ மங்கள விசேஷங்கள் நடைபெறும். சீமந்தம் போன்ற புத்திர பாகியங்கள் அதுவும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. புதிய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு யோகங்கள், நிறைய வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு, பிசினஸ், அல்லது குடும்பம் சார்ந்து சுற்றுலா, இப்படி பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மகர ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு 90% 90% நன்மையே நடக்கும். என்னால் முடிஞ்சது ஒரு 10% தான் நான் உங்களுடைய பலன்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் உங்களுடைய உலகம் முழுவதும் மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய்.